சங்கீதம் 30. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், வேர்காலத்தில் களிப்பு உண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதே நான் கலங்கினவனானேன். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை குறித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமையை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டையை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைகட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அதிலும் சதா காலம் உண்டாயிருப்பதாக. ஓகே, இந்த சங்கீதம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மரணத்தோட போராடுகிற நேரம் தாவீது எழுதி ஒரு சங்கீதம் போல வெளிப்படுது. அதாவது மரண நிலைமையிலதான் இந்த சங்கீதம் எழுதியிருக்க முடியும் அப்படின்னு நினைக்கப்படுகிறது. ஏன்னா என்னன்னா, எல்லாரும் கைவிடுற நேரத்துலதான் பொதுவே ஆண்டோட்ட போவாங்க. அதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நிமிஷத்துல எல்லாம் கிரேஜிலாரு, எனக்கு சாவல உமக்கு என்ன பொழுதியுமா துதிக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. அதனால ஒரு முடிவு நேரத்துல ஒரு மனுஷனுடைய ஜபந்தான் இது ஃபைனல். தன்னுடைய வாழ்க்கையில மருத்துவ எல்லாருமே எனக்கு ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு இருக்கும்போது தாவீதனால எழுதப்பட்ட ஒரு சங்கீதமா நினைக்கிறாங்க. ஆறாவது சங்கீதம் 2வது என்ன சொல்லுங்கன்னா, என் மேல இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. அது அந்த ஸ்டேஜ் ஆஃப் டெத், ஒரு மரண நிலைன்னு சொல்றது இதுதான். அதாவது என்னை குணம், பலனற்று போனேன், எலும்புகள் நடுங்குகிறது. பலனற்று, அதாவது ஒரு மனுஷன் மரணத்தை எப்போ உணர்வான் அப்படின்னு சொன்னா, இந்த எலும்பினுடைய ஒரு நடுக்கம் வரும். பொது எலும்பு திடீர்னு நடுங்காது. எலும்பு எப்போ நடுங்கும் அப்படின்னு இந்த ஃபைனல் ஸ்டேஜில் தான் நடுங்கும். அப்போ அதனாலதான் அதுல அந்த நேரத்தில் இவனுடைய அந்த சங்கீதக்காரனுடைய போராட்டத்துக்கு வரும், கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல். மரணத்துக்காக இது உள்ள ஜபம் அல்ல. அதாவது மரணத்திலையும் சத்ருவுக்கு சந்தோஷம் உண்டாக கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நல்ல எண்ணம். அந்த 1, 2, 3 இன்னைக்கு மையப்படுத்தும். ஆக்சுவலா 6 கொஞ்சம் நல்லா இருக்கும், 6ல் 2 கீழே போனா. நான் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இருந்தாலும் அந்த அந்த 1ல் இருந்து 3 வரும், அதுக்கு மேலே நல்லா இருக்கிறதுனால அந்த தியானிக்கிற அந்த நேரம், இந்த இடம் கொஞ்சம் கூட என்னது ஒரு நம்ம இந்த சூழ்நிலைக்கு, நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலைக்கு உகந்ததா தெரிகிறதுனால இந்த 1ல் இருந்து 3 வரைக்கும் எண்ணி வைப்போம். அங்க சொல்லப்பட்ட காரியத்தை நல்லா சிந்தித்து பார்க்கணும். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடி நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்க நீர்
கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். அப்போ இது எப்போ உள்ள ப்ரேயர்? ஃபைனல் ஸ்டேஜில் ஜெபம் பண்ணி விடுதலை அடைந்த ஒரு ஜெபம். இந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஒரு மனுஷன் எப்போ கண்டுபிடி, அதான் இந்த சங்கீதம் 6:2 நமக்கு படிப்பிக்குது. ஃபைனல் ஸ்டேஜ். ஃபைனல் ஸ்டேஜ்ன்னு சொல்றது அந்த போன், அது எல்லா எலும்புகளும் இருந்துச்சு ஆரம்பிக்கும், அப்படி அந்த விரைக்கும் உதற ஆரம்பிக்கும் மரண நேரம். இந்த மரணம் அப்படின்னு சொல்றது ஒரு பயங்கரமா, அந்த நேரத்துல சதைக்கும் எலும்புகளுக்கும் ஒன்றும் தொடர்பு இல்லாதது போல எல்லாம் பிரிஞ்சு கொடுக்கும். ஒன்று என்னது பிடித்தத்துல இருக்காது. இப்ப நமக்கு இப்ப மாம்சமும் எலும்பும் அப்படி பிடித்தத்துல இருக்குது. ஆனா ஒரு மரணக்கட்டு வருது, மரணத்தினுடைய ஒரு தாழ்வரை நமக்குள்ள வரும்போது அந்த நிலைமை நிச்சயமா நமக்கு எதை காட்டுது அப்படின்னா, எலும்புக்கும் அந்த சதை நார்களுக்கும் நரம்புகளுக்கும் உணவு தொடர்பு இருக்காது. இப்ப நீங்க கையை தூக்கணும்னு வச்சாலும் தூக்க முடியாது, அசைக்கணும்னு வச்சாலும் அசைக்க முடியாது, எல்லாமே தொடர்பு விட்டு போகும். அந்த தொடர்பை விடுகிற நேரத்துலதான் அந்த எலும்பு நிச்சயம் நடுங்கிட்டு இருக்கும். அந்த ஒரு சூழ்நிலையில தான் இவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல இந்த ஜெபத்தை பண்றாரு. எல்லாரும் கைவிட்டாச்சு. இப்ப மரணத்தை இவர் காண வேண்டாம்னு ஜெபிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு. தன் மரணம் சத்துருவுக்கு சந்தோஷமா கூடாது, வேற ஒண்ணும் இல்லை. அதே தான் நான் இன்னைக்கு காலையில சிந்திக்கிறேன். அதாவது மரணம் ஒரு பெரிய மரணம். ஆக்சுவலாகவே தேவ கோபத்தால் வரதான் மரணம்னு படிச்சிருக்கிறோம். மரணம்னு சொன்னாங்க அது தேவனுடைய கோபத்தாலும், அது மரித்தவன் தீட்டாய் மாறப்படுகிறதும், மாம்சம் தீட்டாகிறதும், அந்த இடம் சுத்தமாகிறதும், இதெல்லாம் ஒரு எந்த வயசுல மரித்தாலும் மரணம் தேவனுடைய கோபம். அது எந்த வயசுல இருந்தாலும் சரி. அப்படி ஒருவேளை தேவனுடைய கோபம் இல்லாத மரணம் சொன்னா அது மோசையுடைய மரணம், அது ஏலியாவுடைய மரணம், அது ஏனோக்குடைய மரணம். அதெல்லாம் கோபம் உள்ள மரணம் இல்ல, அது பூமியில இருந்து அவர்களை தேவன் சேர்த்து கொள்ளுகிற மரணம். அப்போ மரணத்தை எதிர்பார்க்கிறோமா இல்ல தேவன் சேர்த்து கொள்ளுகிறதை எதிர்பார்க்கிறோம் தான் நான் காலையில சிந்திக்கிறேன். அதாவது நம்ம மறைக்காம இருக்க முடியாது, கட்டாயம் மரணம் உண்டு. மரணத்துல இருந்து யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. இப்ப அந்த மரணம் இப்ப அந்த 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டது போல நடுக்கத்திலேயும் அந்த பலனற்ற நிலைமையிலையும் இருக்கும் அப்படின்னு சத்ரு உச்சரிப்பான். அது பாவிகளுடைய மரணமாயிருக்கும். பாவத்துல ஒருத்தர் மரிக்கும் போதுதான் இந்த பலனற்ற எலும்புகள் நடுங்குகிற ஒரு நிலைமை உருவாகும். இல்ல பரிசுத்தவானுடைய மரணம் தேவன் தம் ஜனத்தை தன்னோடு சேர்த்து கொள்ளுகிறது. இப்ப மோசே ஆண்டவர் நினைச்சாரு, மலையின் மேல கூட்டிட்டு வர யாருமே எடுத்து அடக்கம் பண்ணல. அங்க என்ன நடந்தே யாருக்குமே தெரியல, என்ன ஆனதுன்னு தெரியல. ஆனா பாக்கி எல்லாருக்கும் மரணம் எப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப அதே போல நம்ம ஆர்வம் மரணம் என்னது மோசை அடக்கம் பண்ணிட்டு வர்ற ஒரு நிலைமை தான். அப்ப அதனால அடக்கம் பண்ணுகிறது மனுஷனா இருந்தா அடக்கம் பண்ணக்கூடிய அளவுல நமக்கு இருக்கும்னா இதெல்லாம் மனுஷருக்கு நடக்கிற ஒரு மரணம். ஆனா பரிசுத்தவானுடைய மரணம் அதல்ல, தேவன் தம் ஜனத்தை சேர்த்து கொள்ளுகிற மரணம். அப்ப 2 வகையான மரணத்தை குறித்து பார்க்கிறோம். ஒண்ணு சாதாரண ஜீவிதத்துல உண்டாகிற மரணம், இன்னொன்னு பரிசுத்தவான்களுக்கு உண்டாகிற மரணம். அது கர்த்தருக்கு என்னது இன்பமானது, கர்த்தருக்கு பிரியமானது. அந்த மரணம் ஆண்டவருக்கு பிரியமானது. அப்போ நம்ம நிலைமை, நம்முடைய ஜீவனை யோசிக்கணும். வாட் டைப் ஆஃப் டெத் ஐ மே ஃபேஸ். காலையில நாங்க ஜீவிக்க இருக்கிற நேரம் இது என்ன மனுஷனா இருக்கு அப்படின்னு யோசிக்காத. வாழ்க்கையில ஜீவன் அப்படின்னு சொல்றது என்னதையும் பார்த்தோம், பிழைக்கிறது, பிழைப்பு. அந்த பிழைப்பு தேவனுடைய வேதத்துக்குள்ளதான் இருக்கே தவிர
அந்த பிழைப்பு நம்ம உழைப்புல ஒண்ணும் இல்லை. எல்லாரும் நினைச்சிருக்கு நாங்க உழைச்சா பிழைச்சிடலாம். நீ உழைச்சா பிழைக்க முடியாது. தேவனுடைய வேதம் உனக்குள்ள இருந்தா நிச்சயமா பிழைப்பு உண்டு. ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார், 4 மத்தியில் என்னது மனுஷன் அப்பத்தால் மத்தன கற்று வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால பிழைப்பான் அப்படின்னு இருக்கு. அதனால பிழைப்பு அப்படின்னு சொல்றத மோசன்னு சொல்ல, நீ பிழைத்திருக்கும்படி கற்பனைகளை மீறாதன்னு சொல்றாரு. அப்ப நம்ம பிழைப்பு தேடுகிறோம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் எதை தேடிட்டு இருப்பாங்க? பணத்தை தேடுவாங்க, சொத்தை தேடுவாங்க, வேலையை தேடுவாங்க, சம்பாத்தியத்தை தேடுவாங்க. அது அந்த அறியாமையினால தேடுறது. ஆக்சுவலா நீ பிழைத்திருக்கும்படி தேட வேண்டியதே தேவனுடைய வேதம். வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம காலையில எழும்பி எதுக்காக ஜெபிக்கிறோம்? அப்ப நான் நித்திய ஜீவனை தேடிதான் நம்ம ஜெபம் பண்றோம். அது மையம். ஆனாலும் இந்த பூமியில பிழைப்பதற்கு தேவையாயிருப்பதே வேதம். அந்த பிழைப்புக்கு வேதம் தேவைன்னுள்ள அந்த அறிவை நம்ம மறக்காம இருக்கிறது எவ்வளவு நல்லதா இருக்கும். ஓகே, இப்ப இன்னும் ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா 103வது சங்கீதத்துல 3வது வசனம் என்ன சொல்லுது? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அதாவது பிழைப்பு வேணும் அப்படின்னு சொன்னா, ஜீவன் வேணும்னு சொன்னா நான் என்ன செய்யணுங்கிற ஜெபமே அந்த 1வது வசனமே என்னது? நான் மறிக்க கூட செய்த ஆண்டவர், ஆனா சத்ரு என்ன செய்யக்கூடாது, சந்தோஷப்பட என்னை விட்டு கொடுக்காது. அதுதான் இந்த ஜெபத்துல உள்ள பிரதானம். நம்ம மரணத்துல கூட சத்ரு நம் நிமித்தம் என்ன செய்யக்கூடாது, சந்தோஷப்படக்கூடாது. அப்போ பிசாசானவன் என் நிமித்தம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஜீவிதான் என்கிட்ட இருக்கக்கூடாது. தாவீது படிப்பிக்கிற ஒரு பெரிய பாடம் அதுதான் நமக்கு. மரணம் இட்ஸ் நாட் அ மேட்டர். அது நிச்சயமா எல்லாருக்கும் உள்ளது. அவ மரணத்துல 2 வகை. அது எந்த மரணம் வேணும்னு தீர்மானிக்க நம்ம. அதே நேரம் சத்ரு சந்தோஷிக்கிற ஒரு மரணம் எனக்கு வரக்கூடாது. வேற எந்த மரணத்தை பற்றியும் பேசல. சத்ருவின் சந்தோஷ மரணம் வரக்கூடாதுன்னு உள்ள ஜெபம். அதனாலதான் என் தேவனாகிய கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்க நீர். பரவாயில்ல, பதில் கிடைச்சிருச்சு. அப்ப ஆனா இந்த மரணத்தினுடைய தன்மைகளை சொல்லிட்டு வரேன். இன்னும் உபாகமம் 32ல 39 நம்ம வாசித்தோங்கன்னா, நானே அவர் என்னோட வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சுத்தப்படுத்துகிறேன். என் கைக்கு தப்பிவிப்பவன் இல்லை. நானே அவர் என்னோட வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் சொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சுத்தப்படுத்துகிறேன். என் கைக்கு தப்பிவிப்பார் இல்லை. அப்போ இந்த வசனம் எதுக்கு நான் வாசிக்கிறோம் அப்படின்னா, நான் ஜெபிக்கிறவ எந்த நேரத்திலையும், அதுதான் இதுல பிரதானம். மரண நேரத்துல ஜெபிக்கும் போது தேவனுடைய அந்த வல்லமை, அந்த தேவனுடைய அந்த அவருடைய குணமாக்கும் வல்லமையா இருக்கலாம், உயிர்ப்பிக்கும் வல்லமையா இருக்கலாம், நம்ம சுத்தப்படுத்தும் வல்லமையா இருக்கலாம், நம்ம எல்லாமே காயப்படுத்துறதும் எல்லாமே அவரால் தான் நடக்கும். அதாவது ஒரு இடத்துல என்னுடைய தலையில இருந்து ஒரு முடி விழுந்தாலும் அறிந்திருக்கிறீர்னு சொல்லி ஜெபம் பண்ணுவார்ல, அதேதான் இந்த இடத்துல நானே அப்படின்னா உனக்கும் எனக்கும் நடக்கிற எல்லாவற்றிலையும் தேவனுடைய அதிகாரம் இல்லை, பார்வை இல்லை, அவருடைய அறிவில் நம்ம ஒன்றும் நடக்காது. இப்ப காலையில எழுந்திட்டு இருக்க நம்ம நினைக்கிறோம், எழும்பி இருக்கு, யார் பார்க்க போறா? அங்கதான் நானே. தேவன் நின்றுட்டு இருக்கிறார், உன் வீட்டுல நிற்கிறார், உன் பக்கத்துல இருக்கிறார். இந்த உணர்வு இருக்கணும். இருக்கிறவராகவே இருக்கிற தேவன்ட்டு நான் வந்திருக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவர்? எல்லாவற்றையும் அடைகிற தேவன். எனக்கு விழுதலா இருக்கலாம், என் வியாதியா இருக்கலாம். நம்ம இப்ப பார்த்தாலும் எனக்கு முடியலன்னு சொல்லும் போதே ஒரு காரியத்தை சிந்திக்கணும். என்னை அறிகிற கர்த்தருக்கு முன்னாடி நான் முடியலன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அவர் குணமாக்குகிற தேவன். இனி அது மட்டும் இல்ல, அந்த 3வது வசனத்துல என்ன சொல்றாரு? அங்க நிறைய வசனங்கள் இருக்கு.
அவைகளெல்லாம் பார்த்துட்டு இருந்த டைம் போயிடும். அதனால அந்த 3வது வசனத்துல அவர் என்ன சொல்றாரு, கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிருடைய காத்தீர். இந்த வசனம் தெளிவா நமக்கு ஒரு பாடத்தை படிப்பிக்குது. தாவீதுக்கு பாவிகளின் மரணத்தை ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. பாவம் மரணம் தன்னை நேரிட்ட போதுதான் இந்த வியாகுல ஜெபம் பண்றார். அதாவது பாவ மரணம் வரும்போது தாவீது நினைச்சிருக்கிறார் ஒரு வியாகுலத்தினுடைய ஜெபம். அந்த ஜெபத்துல அவர் எதிர்பார்த்த காரியங்கள் என்ன? முதலாவது, சத்ரு ஆண்டவரே என்னுடைய இந்த மரணத்தால சந்தோஷப்படக்கூடாது, அவ்வளவுதான். அந்த ஒரு காரியம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு உண்டாயிருக்கணும்னு நானும் நினைக்கிறேன். கர்த்தர் அதான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. சத்ரு ஒரு காலம் சந்தோஷப்பட விடாத ஒரு மரணம் நமக்கு உண்டாகணும் அப்படின்னு நம்ம இப்போ பலனுள்ளவர்களாகவே இருக்கணும். நான் சொன்னேன், ஒரு ஜீவிதத்துக்கு 5 காரியம் சொன்னேன். அது யாரும் சிந்திக்கிறது கேட்டாச்சு அப்படி விட்டுருவீங்க. ஆரோக்கியம், ரிலேஷன்ஷிப், உறவு, அது உறவு கரிசாண்டர் வெற்றிக்கல் சொல்லணும். ஒவ்வொரு இதுலையும் போயிருந்து விளக்கணும் நிறைய இருக்கு பார்த்தீங்களா. கரிசாண்டர் வெற்றிக்கல் என்ன? மனுஷனோடும் தேவனோடும் மனுஷனோடும் உறவு. அப்படி நேர மேல போனா தேவனோட உறவு இருக்கணும், பக்கத்துல வந்தா நம்ம மனுஷர்கள், அதாவது குடும்ப உறவுகள் இருக்கணும். இப்போ நம்ம எல்லாருடைய குடும்ப உறவு நமக்கே தெரியும், போச்சு, ஒண்ணு கூட இல்லை. 3வது உள்ளதுதான் என்னது, மனுஷனுடைய என்னதான் இருக்கும்னு பார்த்தோம், நம்ம நோக்கம் என்னது? சம்பாத்தியம் தான் நோக்கமா? நம்ம நோக்கம் நித்திய ஜீவன். அதாவது கோல் இன் லைஃப் இஸ் இட்டர்னிட்டி. என்னுடைய வாழ்க்கையுடைய கோல் என்னது? நித்திய ஜீவன். அப்போ அடுத்த என் வாழ்க்கையினுடைய சந்தோஷம் என்னது? பரிசுத்தம். என் வாழ்க்கையினுடைய சக்சஸ் என்னது? இல்லை, சோசியல் செக்யூரிட்டி அப்படின்னு என்னது? சோசியல் செக்யூரிட்டின்னா டிக்னிட்டி, சோசியல் டிக்னிட்டி, சோசியல் செக்யூரிட்டி. ஒரு நமக்கு இப்ப சோசியல் சமூகத்துல ஒரு விலை இல்லைன்னு வைங்க, நம்மள ஒருத்தர் மதிக்கலைன்னு வைங்க, நமக்கு சோசியல் செக்யூரிட்டி இல்லை. அதான் அதுக்கு அர்த்தம். நம்ம விலையற்றவர்களாய் மாறக்கூடாது. இந்த அடிஸ்தானங்கள் எல்லாம் நம்ம சிந்திச்சு பாருங்க. உட்கார்ந்து இருந்து இந்த 5 காரியத்தையும் எழுதி வச்சுக்கிட்டே ஒவ்வொரு நாளும் வியாதி வந்து ஆண்டோட்ட சொல்லிடுங்க. ஹெல்த். ஏன்னா நம்ம படிச்ச பாடத்திலேயே நமக்கு உள்ள தேவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய முதல் பாற்றே அதுதான், ஆரோக்கியம்தான். அதனால நம்ம வாழ்க்கையை நல்லா ஆராய்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். வாட்ஸ் இம்பார்ட்டன்ட் இன் மை லைஃப். ஐயோ எங்களுக்கு கடன் வந்துருச்சு, பிரச்சனை இல்லை. ஐயோ எங்களுக்கு நஷ்டம் வந்துருச்சு, பிரச்சனை இல்லை. ஐயோ எனக்கு கையில இருந்து இதெல்லாம் விழுந்து உடஞ்சி போயிடுச்சு, பிரச்சனை இல்லை. நஷ்டம் நமக்கு ஒரு கஷ்டமே கிடையாது. ஆனா ஆரோக்கியம் இழந்துட்டோம்னா கொஞ்சம், ஆனா அதை ஆத்மா வளர்ந்துட்டோம்னா தீந்தோம், அவ்வளவு நமக்கு அதை நின்று போச்சு. ஓகே, இதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஜீவிதத்தை ஆண்டோடைய சமூகத்துல கொடுப்போம். கடைசி ஒரு வசனத்தை வாசிக்க, நீங்கள் சுத்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. நீதிமான் செய்யும் ஜெபம் செய்யும் ஊக்கமான வேண்டுதல்னால மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. யாக்கோபு 5:16 வாசித்தேன். அதனால இந்த வசனம் தெளிவா நமக்கு சொல்லுது என்ன செய்யணும். அந்த சத்ரு மேற்கொள்ள விடாத ஒரு முடிவு காணணும்னு விரும்புற ஒவ்வொரு மனுஷனும் எல்லா நேரங்களிலும் தெய்வத்தால் உள்ள குணப்படுத்துதல் எனக்குள்ள உருவாக, பாவ மரணம் நமக்குள்ள உண்டாகாம இருக்க நான் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை தான் இப்ப வாசித்தேன். பாக்கி எல்லாத்தையும் 6 இருந்தா அது பாவ மரணம் எப்படி இருக்கும்னு சொல்லுது. 103:3 சொல்லுது. அவர்கிட்ட வந்தாதான் குணம் உண்டுன்னு சொல்லுது.
இப்போ இந்த யாக்கோபு 5:16 என்ன சொல்லுதுங்கன்னா, நான் ஆரோக்கியம் அடைய உள்ள பிரேயர் எப்படிப்பட்டது? ஒருவர் குற்றத்தை ஒருவர் அறிக்கையிட்டு, குற்றத்தை மறைச்சிட்டு ஜெபம் பண்றதுனால எந்த நன்மையும் உண்டாக போறதில்ல. குற்றங்களை அறிக்கையிட்டு நம்ம ஒருவர் ஜெபம் பண்ணி, இந்த அறிக்கையிடும் போது நீதிக்கு நேராக என் ஜீவிதம் மாறும் சொன்னா இன்னொரு ஆளுக்கு குணம் கிடையாது. நான் நீதிக்கு நேரம் வராம இருந்துகிட்டு வாயால 4 வார்த்தை சொன்னதுனால யாரும் சுகமடைய முடியாது. அப்போ மரண படுக்கையின் மரண நேர ஜெபம் சொன்னாலே அறிக்கையிட்டு நீதியை தரித்து ஜெபிக்கணும். அறிக்கையிட்டு நீதியை தரித்து ஜெபிக்கணும். அறிக்கையிடும் போது நீதி உண்டாகணும். அவ பாவ அறிக்கையினுடைய ஒரு ஆள் எனக்குள்ள உண்டாகி நான் நீதியை பெற்று ஜெபம் பண்ணும் போது மரண படுக்கைகளை மேற்கொண்டு, பாதாளத்தை மேற்கொண்டு, சத்ருவை மேற்கொண்டு என் ஜீவிதத்துல நான் என்ன செய்ய முடியும்னா தேவனோடு இருக்க முடியும். இந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தரும்படி ஆண்டுடைய கர்த்தர் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை போல நாங்களும் ஜெபிக்கிற ஆவியை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். யாக்கோபு 5:14 நாங்கள் வாசித்தது போல கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களை நாங்கள் மறைக்காதபடி ஒருவர் பாவத்தை ஒருவர் ஆண்டவரை அறிக்கை ஒவ்வொருவரோடு அவரவர் பாவங்களை அறிக்கை செய்து நீதியை தரித்து விண்ணப்பிக்கிற அந்த ஜெப ஜீவிதத்தை எங்களுக்குள்ளே உருவாக்கி மரணம் என்று சொல்லுகிற பாதாள கட்டுகளை மேற்கொள்ளுகிற அதிகாரமுள்ள நபராய் அடியனையும் அடியார்களை ஆண்டவரை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சங்கீதக்காரன் கேட்பது போல எங்களுடைய மரணம் ஆண்டவரை பாதாளத்துக்கு நேராக இருந்தால் அங்க துதியோ நினைவோ இல்லாத இடம் அல்லவா ஆண்டவரை. ஆனால் பரலோக ராஜ்யமோ ஓயாத துதியும் ஆண்டவரை மகிழ்ச்சியும் உள்ள ராஜ்யம் அல்லவா ஆண்டவரை. அந்த பரலோகத்தின் மகிமை எங்களுக்கு வேணும்ல ஆண்டவரை. அதுக்காக அனுதினமும் காலையில எழும்புகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை நினைக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உங்களுடைய சமூகத்துல எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறோம். நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த எல்லா பாவத்துக்கும் ஆண்டவரை மன்னிப்பு உங்களுடைய சமூகத்துல உண்டென்று சொல்லி உணர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த ஜெப நேரத்தை கர்த்தாவே நீர் அங்கீகரிக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரை அருமையான தம்முடைய பிள்ளைகள் மேல மனதுருகும்படி, அடியன் மேல மனதுருகும்படியா, அடியார்கள் மேல மனதுருகும்படியா, காலை தோறும் உம்மை தேடுகிற ஜனத்தின் மேல் ஆண்டவரை இந்த திருச்சபையின் ஜனங்களின் மேல நீர் மனதுருகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. எல்லாரும் உடைய கருத்துல அடியன் ஒப்பு கொடுக்குறாங்க தாவே. ஆண்டவரே இந்த சபையின் நிமித்தம் சத்ரு மேற்கொள்ளாதபடி ஆண்டவரே இந்த சபைக்குள்ள பாவு கட்டுல சாவை தேடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மரணம் என்ன என்று தெரியாதபடி ஆண்டுகளாய் படுக்கையை தனக்கு சொந்தமாக்கி மரணமே அமேன் எனக்கு சொந்தம் என்று படுத்து கிடக்கிற பிள்ளைகள் இந்த ஆழமான உண்மைகளை அறியும் போது கர்த்தாவே தன் எலும்புகளுக்கு நடுக்கம் உண்டாகாதது வரைக்கும் தன்னிலே மரணம் உண்டாகாது என்ற அறிவின் ஞானத்தை பெற்று ஆண்டவரே உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை கனப்படுத்த ஆண்டவரே சத்ருவுக்கு ஆண்டவரை அப்பா இடம் கொடுத்து உம்மை வெட்கப்படுத்தாத பிள்ளைகளாய் திருச்சபையின் பிள்ளைகளை மாற்றும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய வேதத்தால் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நிறைக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. வேதமே எங்கள் ஜீவனாய் பிழைப்பாய் இருக்கிறதை உணர ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா இந்த நேரத்தில் எல்லாரையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற சபையில் எல்லா நிலைமையில் உள்ள பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தகப்பனே மாலை முன் குறிக்கப்பட்டவர்களே இருப்பார்களே அவர்களை சீர்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் தெரிந்தெடுக்கும்படி ஜெபிக்கிறேன். உடைய மகிமை ஆண்டவரை இப்பொழுது வெளிப்படும்படி ஜெபிக்கிறேன். மகத்துவத்தில் ஆண்டவரை உடைய பிள்ளைகளை மூடி மறைத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை உடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்த நான் ஜெபிக்கிறேன். வாலிபங்களுக்கு ஜெபிக்கிறேன், முதியோர்களுக்கு ஜெபிக்கிறேன், சின்ன பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரை வியாதி என்று
படுத்திருக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கடன் பிரச்சனை நினைக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்தெந்த நிலைமைகளில் உம்முடைய பிள்ளைகள் பாதாளத்தின் தாழ்வுரைக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறார்களோ, உம்மை மறந்து நிற்கிறார்களோ, அந்தந்த நிலைமைகளிலிருந்தெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் தூக்கி விடும்படி ஜெபிக்கிறேன். எதிர்கால பயங்கள், எதிர்கால ஜீவித போராட்டங்கள் சகலத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்க நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அனுதின ஜீவிதத்துல மனுஷர் கண்ணின் தயவுக்காய் ஆண்டவரை போராடுகிற பிள்ளைகளுக்காய் உம்முடைய சமூகத்துல வருகிறேன். வேலை செய்யும் இடங்களில தேவ கிருபை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை துணை நிற்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரை எல்லா காரியங்களையும் கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரை தேசத்துக்காய் ஜெபிக்கிறேன். தேசத்துல விக்கிரகங்கள் ஆண்டவரை ஒரு முறை நீ நினைத்து ஆண்டவரை இந்த விக்கிரகத்தினுடைய கட்ட அறுத்து தரும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. எப்படியாயிலும் விக்கிரகம் ஆண்டவரை அப்பா இந்த பூமியில அழிவது எங்கள் கண்கள் காண ஒரு முறை ஒரு கிருபை தாருங்கப்பா. உங்களுடைய பாதத்துல கெஞ்சுகிறோம் ஆண்டவரை. அப்பா அந்த விக்கிரகங்களை நீர் ஆண்டவரை நீர் அழித்து தரும்படி ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கும்படி ஜெபிக்கிறோம். நம்முடைய அதிகாரங்கள் ஆண்டவரே, விக்கிரக அதிகாரங்கள் ஆண்டவரை இந்த பூமியில இருந்து துடைத்து மாற்றப்பட்டுட்டோம் ஆண்டவர். அதை நீ செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். மிஷனரிகளுக்காய், ஊழியர்களுக்காய், ஏழைகளுக்காய், விதவைகளுக்காய், சரித்திரர்களுக்காய் ஆண்டவரை, யுத்த களங்களின் மூலமாய் ஆண்டவரை வேதனைப்படுகிற மக்களுக்காய், பஞ்சத்துக்காய் ஆண்டவரை, அதுபோல கொள்ளை நோய்க்காய் ஆண்டவரை, வரக்கூடிய ஆண்டவர் வரப்போகிறதான ஆண்டவரை, இந்த பூமியில நடக்க போகிறதான ஆண்டவரை, அப்ப பயங்கரங்களுக்காய், எல்லாவற்றிலும் அகப்பட்டு தவிக்கிற மக்களுக்காய், அவர்களுடைய ஜீவிதத்தில் ஆண்டவரை ரட்சிப்பு என்று சொல்லுகிற தேவ ரட்சிப்பை காண்கிற கிருபையின் ரட்சிப்பை அடைகிற சூழ்நிலைகளை ஆண்டவரே நம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீ வெளிப்படுத்தும்படி ஆட்சிக்கிறேன். எல்லாரும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தரை ஜெபத்தை கேட்டு ஆண்டவரை, ஏழை எளிய விதவைகளை ஆண்டவரை, அநாதைகளை நீ பாதுகாக்க நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எல்லாம் மேலும் கூடியிருந்து கிருபையா ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.